எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஒரு கண்டென்ட் பேசி. அது என்னன்னா, பாமகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல். இதெல்லாம் உனக்கு கண்டென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அவங்க ரெண்டு பேருமே அப்பாவும் மகனும் கண்டென்ட் மேலே கண்டென்ட்டாக எல்லா டெலிவிஷனுக்குமே கொடுத்துட்ருக்காங்க. நேற்று யதார்த்தமாக ஒரு செய்தியை பார்க்குறேன். அந்த செய்தியில் இருக்கக்கூடிய செய்தி வாசிப்பாளர் சொல்கிறாங்க, எப்படியோ பாமக பீகாரில் போட்டியிடட்டும், ஜப்பானில் போட்டியிடட்டும், ஏன் தென்கொரியாவில் கூட போட்டியிடட்டும், அவங்க எங்கே போட்டியிட்டாலும் நமக்கு கண்டென்ட் கிடைக்குதுன்னு அந்த செய்தியாளர் சொல்கிறாங்க, ஒரு பெரிய டெலிவிஷனில் இருக்கவங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சாதாரண யூடியூப் சேனல் நம்ம சொன்னால் என்ன? தொடர்ந்து பாமகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலை நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அப்பாவுக்கும் மகனுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதில் யார் தலை ஓங்குகிறது, அன்புமணி பின்னால் வருகின்ற கூட்டத்தை பற்றி பேசியிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ராமதாஸ் எடுக்கின்ற வியூகமான சில விஷயங்கள் பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். அதையெல்லாம் தொடர்ந்து இப்போ அண்மையில் பாமகவில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு நிகழ்வு தொடர்ந்து பேசப்பட்டது. அது எல்லாரும் நம்ம பார்த்துருப்போம். அன்புமணி தான் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்தல் ஆணையமே அன்புமணியை தான் தலைவராக ஏற்றுக்கிட்டது. அதுக்கான லெட்டர்லாம் அன்புமணியோடைய ஆஃபீஸுக்கு வந்தது. இது மாதிரியான செய்திகள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமே அன்புமணி அவர்களின் கீழ் தான் ஒருங்கிணைந்த பாமகவானது இருக்க போகிறது. தன்னுடைய கழக குரலை எடுத்து ஒரு விஷப்பரீட்சையாகவே ராமதாஸ் அவர்கள் 2026 தேர்தலை சந்திக்க போகிறார் அப்படின்னும் ஒரு சிலர் பார்வையில இருந்தாங்க. இந்த நிலையில நேற்றைய தினம் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி அவர்களை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கணும்னு பாமக வழக்கறிஞர் பாலு அவர்கள் முறையிட்டு இருக்காரு. இது ஏன் பாமக இப்படி அடுத்த கட்டமான ஒவ்வொரு நடவடிக்கைகளாக எடுத்துட்டு இருக்காங்க? அதிலும் குறிப்பாக ராமதாஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற உறுப்பினர், ஒன்று அருள், இன்னொருவர் ஜி.கே. மணி, இவர்கள் இருவருக்குமான கொடுக்கப்பட்ட அனைத்து பொறுப்புகள், அனைத்து முக்கியத்துவங்களும் பறிக்கப்படுகிறதுன்னு பார்த்தா இப்பதான் தெரிய வருது, பாட்டாளி மக்கள் கட்சி வெறும் சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சி இல்லை, அதே மாதிரி வெறும் மாநில கட்சி அல்ல, இது ஒரு தேசிய கட்சி, இது ஒரு தேசிய அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு கட்சியாக மாறப்போகிறது. சொல்லப்போனா மோடிக்கே டிஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி வருகின்ற காலத்தில் செயல்பட போகிறது என்ற ஒரு பார்வை இருக்கிறது. ஏன் இந்த பார்வை இருக்கிறதுன்னு கேட்டோம்னா, ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு செய்தி அரசல் புரசலா பரவ தொடங்கினது. என்னன்னா, எப்படி அன்புமணிக்கு கையில் அதிகாரம் வந்தது, எப்படி அன்புமணியை தேர்தல் ஆணையமே தலைவராக ஏற்றுக்கொண்டது, அடுத்த ஆண்டு வரை எப்படி இவருக்கான அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு வந்ததுன்னு பார்த்தோம்னா, இவங்க ஒரு வியூகத்தை கையில் எடுத்திருக்காங்க. என்னன்னா, இந்த வருட கடைசியில பீகார் எலெக்ஷன் நடைபெற இருக்கிறது. அந்த பீகார் எலெக்ஷன்ல அன்புமணி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த பாமக இருக்கு இல்லையா, அவங்க பீகார்ல போட்டியிட போறாங்களாம். பீகார்ல போட்டியிடுவதன் மூலியமாக இப்பொழுது எங்களுக்கு அந்த கட்சி சின்னம் இதெல்லாம் இருந்தா எங்களுக்கு சரியான முறையில நாங்க அங்க தேர்தல் வியூகங்களை செலுத்தி நாங்க வெற்றி பெற்றுவோம், பீகாரில் ஆட்சி அமைச்சிருவோம் என்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதனால எங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையிட்டு, அதனாலதான் இப்பொழுது அன்புமணி அவர்கள் செயல் தலைவராக இல்லாமல் தலைவராகவே மீண்டும் நீடிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த செய்தியை ராமதாஸ் அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி பாமக பீகார்ல போட்டியிட போகுதாமே, இதை எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவருடைய அந்த எப்போதுமே அந்த கலகலப்பான பாணியில சொல்றாரு, ஏன் பீகார்ல மட்டும், தென்கொரியால போட்டியிடுவோம், ஜப்பான்ல போட்டியிடுவோம், மொரிஷியஸ் தீவுல கூட பாமக போட்டியிடும், அந்த அளவுக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு கட்சியாகவோ, ஏன் ட்ரம்ப்பே பார்த்து லைட்டா அலறக்கூடிய கட்சியாகவும் பாமக இன்னைக்கு மாறி இருக்குதுன்ற மாதிரி தங்களுக்கே உரிய அந்த நகைப்புக்குரிய பாணியில கலாய்ச்சி விட்டுட்டாரு ராமதாஸ் அவர்கள். என்னடா இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கிருந்து ஒரு எதிர்த்தரப்புல திரும்பவும் வழக்கறிஞர் பாலு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, இனி பீகார்ல மட்டும் இல்ல, ஆந்திராவில் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும், கர்நாடகாவில் போட்டியிடும், இனி இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும், இனி பாட்டாளி மக்கள் கட்சியானது ஒரு தேசிய கட்சியாக உருவெடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை செய்தியாளர்கள் முன்னாடி சொல்லிட்டாங்க.
நமக்கு பார்க்கும்போது ஓகே, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தேசிய கட்சியா உருவெடுக்கிறது நல்லது தானே, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கட்சி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தலைவராக அன்புமணி மாறிடுவார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்படியே பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வியூகத்தை கையில் எடுத்ததற்கு மிக முக்கியமான காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிரியாக சொல்லப்படுகின்ற, தங்களுடைய கொள்கை சித்தாந்தத்திற்கு எதிராக சொல்லப்படுகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 24 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் 2 இடங்கள்ல தான் போட்டிட்டாங்க. ஆனா அதை தாண்டி இந்தியா முழுக்க 5 மாநிலங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டது. அப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட பிறகாக இங்க தமிழகத்துல 2 நாடாளுமன்ற தொகுதிகள்ல வெற்றி பெற்றாங்க. அது அவர்கள் அங்கீகாரம் பெற்றதற்கு ஒரு வாய்ப்பா இருந்தாலுமே கூட, தேசிய அளவுல ஒரு அங்கீகாரம், ஒரு முகமை பெறுவதற்கு அந்த 5 மாநிலங்கள்ல போட்டியிட்டது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவா இருந்ததா அந்த நேரங்கள்ல பார்க்கப்பட்டது. இப்ப அதே வியூகத்தை தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கையில எடுத்து நம்மளும் தேசிய அளவுல போட்டியிடும். அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் தானே போட்டிட்டாங்க, நாம இனி வரக்கூடிய எல்லா சட்டமன்ற தேர்தலையும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடட்டும் அப்படின்ற மாதிரி வியூகத்துக்கு வந்துட்டாங்க. சரி, ஓகே, இப்போ ஒரு கட்சி ஒரு தேர்தலில் ஒரு மாநிலத்தில் போய் போட்டியிடுறாங்கன்னா அந்த மாநிலத்தில் அவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஏதேனும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கணும்ல. இப்போ பீகாருக்கும் பாமகவுக்கும் என்ன சம்பந்தம்னா ஒரு சம்பந்தமும் இல்லை. அங்கே ஏற்கனவே வலிமையான பல கூட்டணிகள் இருக்கு. அதுலேயும் இப்போ வரைக்கும் குறிப்பாக அறிவிக்கப்படாமல் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியானது தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிகழ்வு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அங்க பாஜக எப்படியாவது தங்களுடைய ஆட்சியை நிர்வகிக்க வேண்டும் என்பதற்காக வலிமையாக கட்டமைத்து வலிமையான கூட்டணியோடு தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறாங்க. இன்னொரு புறம் ஓட்சோரி ஓட்டை திருடிட்டாங்க, ஓட்டை திருட பார்க்குறாங்க, ஓட்டை டெலிட் செய்ய பார்க்குறாங்கன்னு இந்தியா முழுக்க பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினாலும் கூட அந்த பரபரப்பு எல்லாம் பீகார் தேர்தலில் தான் பிரதிபலிக்க போகுது. அதற்கான வேலையை தான் ராகுல் காந்தி சிறப்பா செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் தங்களுடைய கூட்டணியோடு 2026 தேர்தலை சந்திக்க இருக்கிறாங்க. வியூகம்னு பாஜகவிற்கு ஒரு வியூகம், அதே மாதிரி காங்கிரஸுக்கு ஒரு வியூகம். இப்படியெல்லாம் இருந்தாலுமே கூட வியூகம் வகுக்கிறதுல நான் தாண்டா இந்தியாவிலே பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோரும் தங்களுடைய கட்சியை வைத்து கொண்டு அந்த பீகார் தேர்தலை சந்திக்க இருக்கிறாரு. அதற்கு அடுத்ததாக ஆம் ஆத்மி கட்சியும் அங்க சிறு சிறு கட்சிகளை சேர்த்து கொண்டு அந்த பீகார் தேர்தலில் போட்டியிடுறாங்க. அதற்கு அடுத்ததாக அங்க இருக்கக்கூடிய உதிரி கட்சிகளும் சில கூட்டணிகளை சேர்த்து கொண்டு போட்டியிட இருக்கிறாங்க. இத்தனை கூட்டணிகள் பீகார் தேர்தலில் நடைபெற இருக்கிறது. இங்க எங்கேயாவது பீகார்ல பாமகவிற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் ஒரு 10 ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கலாம். ஆனா அது கிடைக்குமான்றது அவங்க தேர்தலில் என்ன மாதிரியான அறிவிப்புகளை கொடுக்குறாங்க, அங்க என்ன மாதிரியான பிரச்சாரங்களை செய்ய இருக்கிறாங்க, அதெல்லாம் வைத்துதான் நமக்கு தெரிய வரும். ஆனா பீகார்ல ஏன் பாமக போட்டியிடும் நமக்கு தெளிவா தெரியுது. பீகார்ல இவங்க போட்டியிடுறதால எந்த ஒரு மாற்றமும் வராது, இவங்களை யாரும் கூட்டணிக்கே சேர்த்துக்க மாட்டாங்க இப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சாலுமே கூட அங்கீகாரம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த அங்கீகாரத்தை தக்க வைப்பதற்காக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சில ஏமாத்து வேலைகள்லாம் செய்யணும்ல. இப்போ 2026 தேர்தலில் பாமக போட்டியிட போகுதுன்னா சரி வெயிட் பண்ணுங்க, இன்னும் 1 வருஷம் இருக்குது இல்லை, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அதற்குள்ள அன்புமணியா ராமதாஸா யார் நிரூபிக்கப்படுறாங்க, யாருக்கு உண்மையான அதிகாரம் கிடைக்க எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்ற எல்லாரும் இப்படி பல விதமான கேள்விகள்லாம் எழும்போம். நாம ஏன் 2026 தமிழ்நாடு தேர்தல் வரைக்கும் இதை தள்ளி போடணும்? இப்போ வரக்கூடிய பீகார் தேர்தலே இதை நம்ம வச்சுக்கோம். பீகார் தேர்தலில் நம்ம போயிட்டு போட்டியிடுறோம்னா அப்போ நாங்கள் தான் முழுமையாக அரசியல் ஈடுபாட்டோடு இருக்கோம், நாங்கள் தான் தேர்தலை சந்திக்க போகிறோம் இப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி நம்ம கையில் அந்த பாட்டாளி மக்கள் கட்சின்ற ஒரு அதிகாரத்தை பெற்றுவிடலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை கையில் எடுத்திருக்கிறாரு. இதை கையில் எடுத்ததுக்கு பிறகாக
ராமதாஸ் அவர்களுடைய இந்த நகைச்சுவையான அந்த பதிலடியானது இன்று கொஞ்சம் பரபரப்பா அரசியல்ல பேசப்பட்டு வருது. ஸோ தொடர்ந்து நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு இருப்பீங்க. அதிலும் குறிப்பாக அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ளான ஒரு சண்டையா மாறினது. அதுக்கப்புறம் அது கட்சியிலே ஒரு செங்குத்து பிளவை நோக்கி உருவானது. இப்ப பிளவாக மாறி இவர் ஒரு கட்சி அவர் ஒரு கட்சின்னு மாத்திக்கிட்டாங்க. ஆனா கட்சிக்கு தான் இன்னமும் பேர் வைக்கல. அதிமுகவில் கூட ஒரிஜினல் அதிமுக இருக்கும். ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பு குழு அப்படின்ற மாதிரி ஏதாவது வச்சிருப்பாரு. இப்ப ராமதாஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பிக்க போறாரா, இல்ல வந்து அன்புமணி கையிலே முழுமையான அதிகாரம் இருக்கப்படுமா, 2026 தேர்தலுக்குள்ள பாஜகவோடு யார் இணக்கமா போறாங்களோ அவங்களுக்கு டெல்லி தலைமை ஏதேனும் பாசிபிலிட்டிஸ் ஏதாவது ஸ்பான்சர்ஸ் பண்றாங்களா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ தொடர்ந்து நீங்க இந்த பாமகவின் செயல்பாடுகளை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுடைய இந்த சண்டை வந்து உண்மையிலே உண்மையான சண்டையா என்ற ஒரு கேள்வி இருக்கு. அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி.